நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வார்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மார்ஷல் அவர்களே. வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவின் உட்கட்சியில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, இது மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையிலிருந்து வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று சொல்லும் வரைக்கும், அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரைக்கும் கூட்டணி குறித்து பரிசீலிக்க முடியாது, மீண்டும் மறுபரிசீலனை செய்ய முடியாது டிடி விதிநகரன் சொல்றாரு. அந்த டிடி விதிநகரனை இப்ப அண்ணாமலை அவர்கள் பார்த்துட்டு வராரு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணின்றது இன்னைக்கு வரைக்கும் அது நிலையான கூட்டணியா தெரியல. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கரெக்டா திருநெல்வேலி போய் சேரும் அப்படின்னு சொல்ல முடியல. நடுவுல விழுப்புரத்துல கூட அந்த ட்ரெயின் நின்று போலாம், இல்ல ரூட்டு மாத்தி தஞ்சாவூர் கூட போயிடலாம். ஸோ அதுக்கான விஷயம் என்பது தெரியல. ஏன்னா முக்கியமானது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்றத யார் சொல்லணும்? அமித்ஷா சொல்லணும். அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்லாம இருக்கார்? அங்கதான் இந்த கூட்டணியோட கீயே இருக்கு. ரைட்டுங்களா? பொதுவா இந்த மாதிரி எந்த கூட்டணியுமே அமைஞ்சதில்லை. இப்போ இந்திரா காந்தி கலைஞரோட கூட்டணி அமைச்சார்னா கலைஞர் முதலமைச்சர். வாஜ்பாய் ஜெயலலிதாவோட கூட்டணி அமைச்சாங்கன்னா ஜெயலலிதா முதலமைச்சர். வாஜ்பாய் கலைஞரோட கூட்டணி அமைச்சப்போ கலைஞர் முதலமைச்சர். ரைட்டா? போன சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாரும் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சப்போ கிளியர் கட்டா எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத அறிவிக்கிறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்? புரோட்டோகால் தானே. இப்போ அந்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, ரைட்டா? அண்ணாமலை, த கிரேட் அண்ணாமலை சொல்லிட்டாரு, எச் ராஜா சொல்லிட்டாரு, இன்னும் நம் உறவினர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாரும் சொல்லிட்டாங்க இவர் தான் மாப்பிள்ளைன்னு. ஆனா பொண்ணு அக்செப்ட் பண்ணோம்ல. பொண்ணு பார்க்க வரும்போது அந்த வாமா மின்னல் காமெடியில வர மாதிரி, மாமா உங்களை தானே மாமா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு, சாட்சி புட்டியே மச்சான், சாட்சி புட்டியே அப்படின்னு வர வடிவேலு. அந்த மாதிரி பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்லல? எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஏன் சார் சொல்லல? அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதுல? அப்போ எடப்பாடியை தாண்டி இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்கலான்ற ஒரு துணி இருக்குல்ல, ரைட்டா? அதுதான் நடுவுல ஒரு பேட்டியில அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அப்போ எடப்பாடி முதலமைச்சர்னு அமித்ஷா சொல்லல, அந்த பேட்டியில சொல்லவே இல்லை. ரைட்டா? அதிமுகவை சார்ந்த இன்னொருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எடப்பாடி ஒத்துப்பாரா? எடப்பாடி ஃபைட் பண்ணுவார்ல. நான் கட்சியை இவ்வளோ நாள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பொதுச் செயலாளராக இருக்கேன், 2 பொதுக்குழுவில் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான். ஓபிஎஸ்ஸே அதிமுகவில் சேர்றதுக்கு தயாராக இருக்காரு, எந்த நிபந்தனையும் இல்லைன்றாரு. அவர் தான் 5 கேஸ் போட்டவர், அவர் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு வர தயாராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடப்பாடி முதலமைச்சர் இல்லைன்னு சொல்கிறீங்க, டிடிவி தினகரன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. இப்போ என்னையா நடக்குதுங்க? நீ சொல்கிறதும் டிடிவி தினகரன் சொல்கிறதும் சிங்க் ஆகுது இல்லை? ரைட்டா? போதா குறைக்கு அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு வர்றாரு, ஓப்பனாக பேசிட்டு வர்றாரு. அப்போது யார் முதலமைச்சர் வேட்பாளர்? செங்கோட்டையனா எடப்பாடியா? யாரு அப்படின்ற ஒரு கிரைசிஸ் இருக்குல்ல. இந்த கிரைசிஸ் இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது நிரந்தரமான கூட்டணியாகவே தெரியல. இல்ல பாஜகவுக்கு ஒரு டவுட்டோட தான் இருக்காங்களா, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் கன்ஃபார்ம் இல்லைன்றதுல? ஆமா. என்ன காரணம்? அதாவது ஒரே ஒரு காரணம் தம்பி, எடப்பாடி பழனிசாமியை 4 வருஷம் 4.5 வருஷம் அவங்க முதலமைச்சராக வச்சிருந்தாங்க, ரைட்டா? எடப்பாடி பழனிசாமி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவோட கூட்டணிக்கு வரல.
அதுக்கப்புறம் நடந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல வலது பக்கம் உட்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாரு டெல்லியில. இங்க வந்து நாங்க வந்து பாஜகவோட கூட்டணியில இல்லைன்றாரு. அப்போ உன்னை வந்து 4.5 வருஷம் முதலமைச்சரா உட்கார வச்சு நாங்க பார்த்தோம்ல. உனக்காக வந்து விலகி போன ஓ பன்னீர்செல்வத்தையும் கூட்டு வந்து கை கொடுக்க வச்சு, வித்யாசாகர் ராவ் மூலமா கை கொடுக்க வச்சு, உன்னை வந்து 18 எம்எல்ஏக்களோட வெளியில போன டிடிவி தினகரன் வந்து சேலஞ்ச் பண்ணும்போது நாங்க உங்க கூட நின்னோமா இல்லையா? உங்களுக்கு விசுவாசமா இருந்தோம் இல்லையா? நீ வந்து எங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறியா நீ? எங்களுக்கு நீ முதுகுல குத்துனல்ல. எங்களுக்கு நீ வந்து பாஜகன்ற ஒரு கட்சிக்கு நீ வந்து பாடம் கத்து கொடுக்குறியா? பாஜக இல்லாத கூட்டணி நீ போவியா? பாஜகக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணுவியா? நான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு நீ சொல்வியா? அப்போ உன்னை வந்து உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு டேர்ம் வரும்ல. அதுதான் பாஜகவுடைய டேர்ம். இப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இருந்து எடுத்தால கூட்டணி பலம் பெறுமா? ஓட்டுக்கு அது வழிவகுக்குமா? அவரை வந்து அவர் இன்னைக்கு 170 தொகுதி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. சுற்றுப்பயணத்துல முடிச்சிட்டாரு. பெருவாரியா பயங்கரமா கூட்டம். சாதாரண கூட்டம்லாம் கிடையாது. ஏடிஎம்கேன்ற கட்சியை வந்து டோட்டலா கையில் எடுத்துட்டாரு. இப்போ டிடிவி தினகரன் பிரித்து எடுத்துட்டு போன இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் அவர் சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட போயிட்டு வந்துட்டாரு. அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கூட்டம். கட்சி வந்து அவர் கையில் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்கிற கேரக்டரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு என்பது வராது, கூட்டணி என்பது இருக்காது. நீங்க ரொம்ப தள்ளி கால்குலேட் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி தனியா நின்று 19% வாக்குகளை வாங்கியிருக்காரு. நீங்க அஃப்கோர்ஸ் அண்ணாமலை என்கிற மாபெரும் ஆளுமையின் மூலம், அவரது மகத்தான திறமையின் மூலம், அவரது பிரசன்டேஷனின் மூலம், அவர் வந்து அவரது பேச்சின் மூலம் நீங்க வந்து 18%, பாஜக 11% வாக்குகளை வாங்கினதா நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே தமிழிசை தலைவராக இருக்கும்போது 18% வாக்குகளையும் ஒரு பாராளுமன்ற தொகுதியும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இந்த முறை ஒரு பார்லிமெண்ட் சீட் கூட உங்களால ஜெயிக்க முடியல. ஆனாலும் எடப்பாடி 19% வாக்குகளை வாங்கியிருக்காரு. அப்போ எடப்பாடியை பகைச்சிக்கிட்டு நீங்க பண்ணிட முடியுமா? டிடிவி தினகரன் திடீரென வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சாரம்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீரென வந்து அவரை கேண்டிடேட்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறது. இப்ப அதை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய பின்னணி என்ன? அதாங்க, அவர் வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அவரை செங்கோட்டையன் போய் பார்க்க வேண்டிய பின்னணி என்ன? பார்க்கலன்ற பார்த்தாரு. ஓபிஎஸ் தெரியல எனக்கு. டிடிவி தினகரனை செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாரு? இவர் பார்க்கலன்னு இவர் பேட்டி கொடுத்துட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா? நமக்கு சோர்சஸ் வந்து டிடிவி தினகரன் வீட்டிலே இருக்க. டிடிவி தினகரனோட சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு அவர் வீட்டில். எப்படி அது ரைட்டா? இல்ல அப்படி பார்த்தா ஏன் மறுக்கணும் செங்கோட்டை? மறுக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு தூக்கிடுவாரு. இல்ல எப்படி எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருல்ல. எதிர்க்கிறதுக்கு அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வரணும் இல்லையா? நீங்க பாருங்க, எப்பெல்லாம் செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணியிருப்பாரு. எடப்பாடி வந்து நான் பாஜகவுடன் சேரவே மாட்டேன் அப்படின்னும் போது எடப்பாடி திடீர்னு ஒரு விழாவில் வந்து எம்ஜிஆர் படத்தை போடல, ஜெயலலிதா படத்தை போடலன்னு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு நேராக போயிட்டு நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ நேராக போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் பார்த்து வர்றாரு. கூட வைஷ்ணவ் அப்படின்ற அபிஷேக் வைஷ்ணவா அவர் அந்த ரயில்வே மினிஸ்ட்ரியும் போய் பார்த்து வர்றாரு. இப்போ எப்படி பார்க்குறாரு? இப்போ வந்து பாஜகவோட கூட்டணி வந்துருச்சு. வந்தப்புறம் ஒரு சில விஷயங்கள்ல இழுத்தடிப்பு நடக்குது. சார், சந்திரபாபு நாயுடுவே பிரச்சனை வந்தப்போ முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணனும் வெங்கையா நாயுடுவும் தலையிடுவதற்கு முன்னாடி அவங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட தான் உறவுல இருந்தாங்க. பிஜேபி ஆந்திராவில் சிபிஆரும் வெங்கையா நாயுடும் தான் சேர்ந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒழுங்காக இங்கே உறவு வச்சுக்கோங்க,
இங்க உறவு வச்சீங்கன்னா தான் உங்க ஆட்சி வந்து அமைவதற்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சிபிஆர் வந்து சொல்றாரு. நீங்க அண்ணாமலையை நம்பாதீங்க. இல்ல அண்ணாமலை 20 சீட்டு ஜெயிப்பாரு. நாங்க பாதிக்கு பாதி ஜெயிச்சு ஒரு பெரிய கட்சியா வருவோம் இந்திய அளவுல அப்படின்றாங்கிறது மோடி. அதான் 400 பார், ஆப்கி பார் 400 பார் அப்படின்ற கணக்கெல்லாம் போட்டு சொல்றாங்க. அந்த கணக்குல வந்து தமிழ்நாடு இருக்கு. அப்போ சந்திரபாபு நாயுடுவோட அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது வந்து சிபி ராதாகிருஷ்ணனும் வெங்கையா நாயுடும் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 20 சீட்டு ஜெயிச்சு அதில் 6 சீட்டு பிஜேபி ஜெயிச்சு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாமே ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக தோற்றதற்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து அண்ணாமலை. அவர் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களோடலாம் ஒரு அலையன்ஸ் போட்டு எடப்பாடி தற்குறி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆரம்பித்த இயக்கத்தை வந்து நீ இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்க தற்குறி, நீ வந்து 2026 தேர்தலில் காணாமல் போயிடுவ, 4வது இடத்துக்கு போவ அப்படின்றாரு அண்ணாமலை. அவர் ஒரு காரணம். இன்னொரு காரணம் யாரு? எடப்பாடி. அவர் ஒரு காரணம். இன்னொரு காரணம் யாரு? எடப்பாடி. எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணாமலை இப்படி பண்றாரு அப்படின்ற பஞ்சாயத்தை எங்க கொண்டு போயிருக்கணும்? டெல்லிக்கு கொண்டு போயிருக்கணும். இத்தனைக்கும் பியூஷ் கோயல்னு ஒரு அமைச்சர் வந்து நம்ம வேலுமணியோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அவர் மூலமாலாம் தகவல்கள் தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த பஞ்சாயத்தை கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு. எடப்பாடியுடைய சைடுன்னா, நாங்கள் பஞ்சாயத்தை என்ன கொண்டு போகிறது உங்களுக்கு தெரியாதா? அண்ணாமலையை நீக்கணும்னு எங்கள் நிர்வாக குழுவை தீர்மானமே நிறைவேற்றி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். நீங்கள் நீக்கவே இல்லையே அண்ணாமலையை. அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரனுக்கும் வந்து கணவன் மனைவி மாதிரி ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பு அடிப்படையில் தான் வந்து என்டையராக வந்து மூவ் பண்ணுறாரு. அவர் வந்து எடப்பாடியை எதிர்த்து பேசுகிற பேச்செல்லாம் டிடிவி தினகரனுடைய வார்த்தைகளில் தான் அவர் பேசுகிறாரு. தற்கொலை, நீ வந்து லாய்க்கு இல்லாதவன், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தின இயக்கத்தை நடத்துறதுக்கு நீ யார் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து டிடிவி தினகரனோட வார்த்தைகள். டிடிவி தினகரன் தான் வந்து கொண்டு போகிறாரு. ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாரு. சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் வச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போது பாஜக தோற்பதற்கு காரணமாக இருந்த இருவர், ஒருவர் அண்ணாமலை, அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. அடுத்தவர் யாரு? எடப்பாடி. ஒரு மேலே நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அதிமுகவை கபலீகரம் பண்ணுவோம். அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுவோம். எடப்பாடியை இல்லாம பண்ணுவோம். இதுதான் ஆபரேஷன் பிஜேபி. அண்ணாமலை என்ன மேலிடம் சொல்லிதான் டிடிவி தினகரனை சென்று சந்தித்தாரா அல்லது தன்னிச்சையா சந்திச்சது? என்ன அவசியம் அவருக்கு? இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு தான் கணவன் மனைவி விட அதிகமான நட்பு. அதாவது அந்த நட்போட பியூரிட்டியை சொல்கிறேன். அவரு தான் இவருக்கு ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் வந்து இவர் தான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து டிடிவி தினகரன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆள். அவர் மேலே லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்குது. அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இருக்குது. ஏடிஎம்கே பீரியட்லேயே அவர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கிங்கு. ஃபாரினில் அவர் அதிகமான பணத்தையே ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்றதுனால தான் ஜெயலலிதா வந்து 10 வருஷம் அவரை வந்து கிட்டேயே சேர்க்காம வச்சுட்டு. ஸோ அதே ட்ராக் தான் அண்ணாமலைக்கு அவர் கொடுக்குறாரு. அண்ணாமலை இன்னைக்கு மலேசியாவில் தோப்பு வாங்குறாருன்னு எழுதுறானுங்க. வாங்குவார். வாங்கினானா அங்கே ரவுடி கும்பல்கிட்ட தான் சிக்கணும். அவர் தாதாக்கள் மலேசியாவில் அதிகம். அந்த கும்பல்கிட்ட தான் அவர் சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஹேண்ட்லிங் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறவர் வந்து டிடிவி. அதனால டிடிவி தினகரனோட அண்ணாமலையுடைய நட்பு என்பது ரொம்ப ஆழமானது. அதுக்காக அவர் போய் பார்க்குறாரு. இல்லை, மேலிடம் ரசிக்குது அண்ணாமலையினுடைய அந்த தன்னிச்சையான செயல்பாட்டை? மேலிடம் ரசிக்கவே இல்லை. மேலிடம் அண்ணாமலையை ரசிக்கவே இல்லை. அப்படி ரசிச்சிருந்தா அவருக்கு வந்து குறைந்தபட்சம் தமிழகத்துக்கு வந்து மேலிட பார்வையாளர் பொறுப்பையாவது கொடுத்துருக்குல்ல. இன்னைக்கு அமித்ஷாவுடைய ஒரு மினிஸ்டர் போடுறாங்க. அமித்ஷாவுடைய அசிஸ்டன்ட் மினிஸ்டர் வந்து தமிழக தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்க. அப்படி போட்டிருப்பாங்கல்ல அண்ணாமலையை. ஏன் போடல? மேலிடம் வந்து அண்ணாமலையை ரசிக்கல. ஆனா இவர் தனிச்சே இவர் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எப்படி ரசிகர் மன்றத்தை வந்து எடப்பாடியிலேயே உருவாக்குறாரு. அவர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே அவர் ரசிகர் மன்றத்தை உருவாக்குறாரு. ஸோ அவர் வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
நிறைய விஷயங்களை பயந்து ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.